ஹாய், இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன் ஆஃப் தீஸ் ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ராமிசரி நோட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் கொடுத்துட்டான். தென் அதே மாதிரி செகண்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. தென் தேர்ட் ஒன் சார்ட்டர் ஸ்டேட் பேங்க், எந்த பேங்க் அப்படிங்கிறத பேய் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் அப்படிங்கிறது டைம் ஆஃப் நோட், என்ன டைமிங், எவ்வளோ நாள், 90 டேஸ்னால் 90 டேஸ் அந்த மாதிரி. தென் அடுத்தது பிரின்சிபல்ஸ், என்ன எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் இங்கே ஒன்று தேர்ட் ஒன்று இருக்குது. இது வந்து மேக்கர், யார் வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா, எங்கே இருக்குது, என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம், 5 10 8 15 அப்படிங்கிற மாதிரி. தென் அடுத்தது மெச்சூரிட்டி டேட், எந்த பீரியடுக்குள்ளார முடியணும், டியூ டேட், அதையும் கொடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே என்னதுன்னா ப்ராமிசரி நோட்டில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக. இப்போ ப்ராமிசரி நோட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது செக்ஷன் 4ல் வரக்கூடியது. இது வந்து மேட்சிக்கில் வந்துடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5ங்கிறது பில்லு, 6ங்கிறது செக்கு, தென் 4ங்கிறது ப்ராமிசரி நோட். அப்போ ப்ராமிசரி நோட் நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 படி ப்ராமிசரி நோட் இஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், எல்லாமே ரைட்டிங் டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நாட் பீயிங் எ பேங்க் நோட் ஆர் கரன்சி நோட், இதில் என்ன இதில் இருக்காது, பேங்க் நோட்லேயோ இல்லை கரன்சி நோட்லேயோ இருக்காது. கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷ்னல் அண்டர்டேக்கிங் சைன்டு பை தி மேக்கர், அன்கண்டிஷனாவோ இல்லை கண்டெய்னாவோ யார் தான் வந்து இதில் சைன் பண்ணுவாங்கன்னா இதுலேயும் சைன் பண்ணக்கூடியது மேக்கர், யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களே. டு pay a certain sum of money only to or to the order of certain person to the bearer of the instrument. சர்டைன் பர்சன்ஸ் யார் மணி கொடுக்கணுமோ அவங்க தான் எதுவுமே. இப்போ என்னது, பணம் கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக 3ஆக கொடுக்குறோம். அதுதான் ஒன்று. ஃபஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் பில்லாக கொடுக்குறோம், ப்ராமிசரி நோட்டாக கொடுக்குறோம், இல்லை செக்காக கொடுக்குறோம். ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். இது கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் சைன் பை தி மேக்கர். அது வந்து நிபந்தனை கட்டுறது, இவங்க தான் சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா, தட் இஸ் கால்டு ப்ராமிசரி நோட். அடுத்தது ப்ராமிசரி நோட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத இருக்குதுன்னு பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட். தென் ஃபர்ஸ்ட்டு ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி ரைட்டிங். எப்படி இருக்கும் ப்ராமிசரி நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங்காக தான் இருக்கும் எல்லா டாக்குமெண்ட்டுமே. அடுத்தது அண்ட் ஓரல் ப்ராமிசரி டு பே டஸ் நாட் கன்ஸ்டியூட் ப்ராமிசரி நோட்டு, ஓரலாக ஏற்றுக்க முடியாது, இது ரைட்டிங்காக தான் இருக்கணும். மஸ்ட் பி கண்டெய்ன் ப்ராமிசரி ஆர் அண்டர்டேக்கிங் பே மேயர் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் இன்டெப்ட்னஸ் வில் நாட் மேக் ஏ ப்ராமிசரி நோட். என்னவா இருக்கா, இதில் வந்து மேயர் அக்னாலஜ்மெண்ட்டெல்லாம் இருக்கவே இருக்காது. நாட் ஏ மேக் ப்ராமிசரி நோட், எப்படி பண்ண மாட்டாங்க, அக்னாலஜ்மெண்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இது வந்து ப்ராமிஸாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் என்ன இருக்குன்னா, ப்ராமிஸ் டு பே மஸ்ட் பி அன்கண்டிஷ்னல். பே என்னது, அன்கண்டிஷ்னலில் தான் இருக்கும், நிபந்தனைக்கு அற்றதாக தான் இருக்கும். சரிங்களா. தென் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் டு பே மஸ்ட் நாட் டிபெண்ட் அப்பான் ஹேப்பனிங் எனி அன்சர்டன் ஈவெண்ட். எதையுமே என்ன பண்ணியிருக்காது, ப்ராமிசரி நோட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. தென் ஃபோர்த் ஒன் மஸ்ட் பி சைன்டு பை தி மேக்கர். யார் தான் சைன் பண்ணியிருப்பா, ரொம்ப வெரி மாஸ்டர்னா யார் தயாரிக்கிறாங்க, யார் இந்த ப்ராமிசரி நோட்டை உருவாக்குறாங்களோ அவங்களே சைன் பண்ணியிருப்பாங்க. தி சிக்னேச்சர் மஸ்ட் பி இன் எனி பார்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் நீட் நாட் டு பி பாட்டம். எங்கே இருக்காதான், பாட்டமில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்ட் சைன் சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு எனி ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபிஃப்த்து ஒன் தி மேக்கர் ஆஃப் தி நோட் மஸ்ட் பி சர்டைன் பர்சன்ஸ். யார் நோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன், எந்த பர்சனோ அந்த பர்சன்ஸ் அதை நோட் பண்ணிப்பாங்க. வேறு 2 or more என்னவாக இருக்கணும், வேறு தி 3 2 or more மேக்கர்ஸ். எத்தனை பேர் இருப்பாங்க, 2லேருந்து 3 பேர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மேக்கர்ஸ் இருப்பாங்க. பியாண்ட் திம்செல்ஃப் ஜாயின்லி ஆர் ஜாயின்லி அண்ட் த செரபிலிட்டிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ராமிஸ் ஆர் நாட் பர்மிட்டட் லா பிகாஸ் த லயபிலிட்டிஸ் நோ அம்பிஷிபிலிட்டிஸ் மஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இது வந்து ஏமாற்றத்துக்காக இருக்க முடியாது. இது வந்து என்னவே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 பேராக இருக்காங்க. அப்போ இது ஜாயின்லியாக தான் ப்ராமிசரி நோட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 6th ஒன் என்ன இருக்குன்னா, தி பே மஸ்ட் பி சர்டைன். பே என்னவாக இருக்குன்னா சர்டைனாக நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நோட் இஸ் அ வேலிட் ஈவன் த பே இஸ் அ மிஸ்நேம்டு ஆர் இண்டிகேட்டட்
பை ஹீஸ் அஃபிஷியல் டெசிக்னேஷன்ஸ் ஓன்லி. அஃபிஷியல் டெசிக்னேஷன்ஸாக இருக்கணும். யாருக்கு நம்ம இஷ்யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? யாருக்கு எதுக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கணும். மென்ஷன் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பே பண்ணும்போது சட்டைனாக பே பண்ண போகுது, அப்போ நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும். அதில் என்ன ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பேஸ் ஆர் ப்ரிமிஷபிள் இன் லா. சட்டப்படி பார்த்தீங்கன்னா அது என்ன ஏற்படலாம், பேஸ் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இஸ் மஸ்ட் பி மேட் பேயபிள் டு ஆர்டர் ஒரிஜினலி. எப்படி இருக்கும், ஆர்டர் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும். ஏ ப்ராமிசரி நோட் ஒரிஜினல் மேட் பேயபிள் டு பியரர் இஸ் இல்லீகலாக இருக்கும் போது என்ன இருக்கணும், இல்லீகல் ஆகிறதுக்கும் இருக்கும். அதனால் வந்து இது ஒரிஜினலிட்டிஸ் அப்படிங்கிறது ப்ராமிசரி நோட்டீஸ் ஒரிஜினலாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? தென் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி மஸ்ட் பி ஃபார் பேமெண்ட் ஆஃப் மணி ஒன்லி. ப்ராமிசரி மஸ்ட் பி பேமெண்ட் ஆஃப் மணி ஒன்லி. மணிக்காக மட்டுமே ப்ராமிசரி நோட்டை என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது ப்ராமிசரி டு த டெலிவரி 50 packs ஆஃப் ரைஸ் நாட் ஏ ப்ராமிசரி நோட்டு. ரைஸுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. மணிக்காக மட்டும் இஷ்யூஸ் பண்ணுறதா. மணி இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் திஸ் ப்ராமிசரி நோட். தென் 9th ஒன், சம் ஆஃப் பேயபிள் மஸ்ட் பி சர்டைன் அண்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு நோட் இட் செல்ஃப். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோட்டு தான். சரிங்களா? ஸ்பெசிஃபைடு நோட்டு தான். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமௌண்ட் பேயபிள் மஸ்ட் பி லீகல் டெண்டர் மணி இந்தியன் நோட் த சர்டைன் ப்ராமிசரி நோட் சர்டைன் அமௌண்ட் ஃபாரின் கரன்சிஸ் நாட் த ப்ராமிசரி நோட். ஃபாரின் கரன்சிக்கோ ஃபாரின் மணிக்கோ நம்ம கொடுக்கறது கிடையாது. ஒன்லி இந்தியன் மணிக்கு மட்டுமே ப்ராமிசரி நோட் நம்ம இஷ்யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், பேங்க் நோட் ஏ கரன்சி நோட் நாட் ஏ ப்ராமிசரி நோட். பேங்க் நோட்டோ இல்லை கரன்சி நோட்டோ ப்ராமிசரி நோட்டாக ஆகாது. ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு. ப்ராமிசரி நோட் எப்படி இருக்குன்னா ஸ்டாம்ப் பண்ணியிருக்கும். சரிங்களா? ப்ராமிசரி நோட்டில் கண்டிப்பாக ஸ்டாம்ப் பண்ணியிருந்தால் தான் அது வேல்யூபிளாகவும் இருக்கும். தீஸ் ஆல் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட். தென் லாஸ்ட் வீடியோஸில் நம்ம செக்குக்கும் பில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செக்குக்கும் ப்ராமிசரி நோட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், நேச்சர் ஆஃப் ஆர்டர். என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டு பே மணி. இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டென்ட் அப்படிங்கிறது மணியை பேஸ் பண்ணி தான் செக் இருக்கும். ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது அண்டர்டேக்கிங் டு எ பே மணி. எவ்வளோ அண்டர்டேக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மணியை பே பண்ணுவோம். என்ன ஆர்டர் அப்படிங்கிறது, ஆர்டருக்கும் அண்டர்டேக்கிங்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. தென் அடுத்தது நோ நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ். செக்கில் பொறுத்த வரைக்கும் 3 parties இந்த செக். யார் 3 parties வராங்க, ட்ராயே அண்டு பேய். மொத்தம் 3 parties வராங்க. ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராமிசரி நோட் தேர் ஆர் த ஒன்லி 2 parties. ரெண்டே பார்ட்டிஸ் தான். இங்கே 3 parties வராங்க செக்கில், ட்ராயே அண்டு பேயின்னு சொல்கிறோம். இங்கே மேக்கர் அண்டு பேய் அப்படின்னு சொல்கிறோம். உருவாக்குறவங்க வாங்குறவங்க அப்படிங்கிற பே பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரை தான் நம்ம ப்ராமிசரி நோட்டில் சொல்கிறோம். தென் கிரியேட்டார் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். யார் கிரியேட்டார், ட்ராயர் ஆஃப் தி செக் இஸ் எ கிரெடிட்டார். ஓகேங்களா? கிரெடிட்டார் யார் வரா, இங்கே ட்ராயர். அடுத்தது ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் டெப்டாஸ், யார் கடன் ஆளியோ அவங்க தான் ப்ராமிசரி நோட்டை மேக்கப் பண்ணுவாங்க, கிரியேட்டர் பண்ணுவாங்க. அடுத்தது ஐடென்டிஃபை தி பார்ட்டிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். யார் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ட்ராயர் அண்டு ட்ராயி கேன் பி ஒன் அண்டு சேம் பர்சன்ஸ். ட்ராயரும் ட்ராயும் 1 persons, அவங்கள தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ராமிசரி நோட்டில் பொறுத்த வரைக்கும் கேனாட் பி ஐடென்டிஃபைடு. ப்ராமிசரி நோட் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தென் அடுத்தது பேயபிள்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்னா செக் இஸ் ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். செக்கை எப்போ நம்ம பேயபிள் பண்ணுறோம், டிமாண்ட் ஏற்படக்கூடிய அப்போ மட்டும்தான் செக்கை பேயபிள் பண்ணுறோம். ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் இஸ் பேயபிள் எய்தர் த டிமாண்ட் ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் பீரியட். அதாவது டிமாண்ட் ஏற்படுவதாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அப்புறப்பட்ட ஸ்பெசிஃபிக் பீரியட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராமிசரி நோட்டை பேயபிள் பண்ண முடியும். கிராசிங்ஸ் செக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே நமக்கு ஒன்று தான். செக் இஸ் கிராஸ்டு. செக்கில் கிராஸ்டு உண்டு, பில்லுலேயும் ப்ராமிசரி நோட்லேயும் கிராஸ்டு கிடையாது. ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது செக்கில் கிடையாது. அதே மாதிரி பில்லுலேயும் உண்டு, செக்கில் மட்டும் கிடையாது. பட் ப்ராமிசரி நோட்டில் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது சஃபிஷியன்ட்லி கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது டிஸ்கவுண்டிங்ஸ். செக் இஸ் நாட் டிஸ்கவுண்டிங்ஸ். இது காமன் பாயிண்ட் தான், பில்லுக்கும் ப்ராமிசரி நோட்டுக்குமே காமன் பாயிண்ட் தான். எப்போ பொறுத்த வரைக்குமே கிராசிங்கிறது செக்கில் உண்டு, ஸ்டாம்பிங் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது செக்கில் கிடையாது. தென் ப்ராமிசரி நோட்டில் அப்படிங்கிறது டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ் கிரேஸ் அலவுடு. இங்கே சில டேஸ் வந்து கிரேஸ் டேஸ் உண்டு. ஆனால் ப்ராமிஸ் நோட்டில் பொறுத்த வரைக்கும் 3 days இஸ் ஏ கிரேஸ் டேஸ். எவ்வளோ டேஸ் இருக்கும், 3 days அப்படிங்கிறது கிரேஸ் டேஸாக இருக்கும் ப்ராமிஸ் நோட்டில். பியரர் செக் இஸ் பேயபிள் டு த ஆர்டர் டு எ பியரர். செக் என்ன பண்ணுறோம், பேயபிள் பண்ணும்போது யாருக்கிட்ட கொடுக்குறோம், ஆர்டர் பண்ணும்போது பேயபிள் ஆர் பியரராக இருக்கும். இங்கே ப்ராமிஸ் நோட் கேன் பி மேட் பை த பியரர். பியரருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ப்ராமிஸ் நோட்டை கொடுக்க மாட்டோம்.
அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம மொத்தம் நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், ப்ராமிசரி நோட் அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லுக்கும் செக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி செக்குக்கும் ப்ராமிசரி நோட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் பில் அண்டு ப்ராமிசரி நோட்டோடைய டிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் அண்டர்டேக்கிங். எப்படி நேச்சர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லை பொறுத்த வரைக்கும் அன்கண்டிஷனல் ஆர்டரில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்கில் ப்ராமிசரி நோட்டு இருக்கும். அன்கண்டிஷனல் ஆர்டர், அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் ரெண்டுத்துக்கும் உள்ள அண்டர்டேக்கிங். அடுத்த நம்பர் ஆஃப் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 பார்ட்டிஸ். செக்கில் சொல்கிற மாதிரி தான் இங்கே 3 பார்ட்டிஸ். யார் சேஞ்சிங், ட்ராயர், ட்ராயிங், பேய். இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே எத்தனை பார்ட்டிஸ் வராங்கன்னா 2 பார்ட்டிஸ் தான் பார்த்தோம். ஒன்று யார் மேக்கரும் பேயும் பார்த்தோம். ஓகேங்களா, ஒன்லி 2 பார்ட்டிஸ், இங்கே ஒன்லி 3 பார்ட்டிஸ். ட்ராயர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது கிரெடிட்டாஸ் ட்ராஸ் த பில் ஆஃப் டெட்டாஸ். ஓகேங்களா, பில் எப்படி இருக்கும், யாரோ கிரெடிட்டாஸ் அவங்க தான். அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் ப்ராமிசரி நோட்டு, அதாவது டெப்டாஸ் எக்ஸ்க்ளூட் எ ப்ராமிசரி நோட் ஃபேவர் ஆஃப் த கிரெடிட்டாருக்கு ஃபேவரபுளாக டெட்டாஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆஃப் தி பார்ட்டிஸ். எப்படி பார்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா போத் தி ட்ராயர் அண்டு பே கேன் பி சேம் பர்சன்ஸ். இங்கே அங்கே ட்ராயரும் ட்ராயியும் ஒரே பர்சன்ஸ், இங்கே ட்ராயரும் பேயும் ஒரே பர்சன்ஸாக இருக்காங்க. ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் cannot be identified பிகாஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் லயாபிலிட்டிஸ். எப்படி லயாபிலிட்டிஸ் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் இஸ் செகண்ட்ரி. பில்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னவாக இருக்குன்னா எந்த ஆர்டர் லயாபிலிட்டிஸில் இருக்குது, செகண்ட்ரியில் தான் இருக்குது. தென் லயாபிலிட்டிஸ் ஆஃப் த மேக்கர் ஆஃப் த ப்ராமிசரி நோட் பிரைமரி. ப்ராமிசரி நோட்டில் லயாபிலிட்டிஸ் பிரைமரி. தென் பில்லில் பொறுத்த வரைக்கும் பில்லு வந்து செகண்ட்ரி ஆர்டரில். எப்படி நம்ம பொறுப்பை இது பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரியாரிட்டி எதுனா ப்ராமிசரி நோட்டை தான் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்குன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் த பேயபிள் டு த பியரர். எங்கே நம்ம கொடுக்குறோம், பியரருக்கு நம்ம கொடுக்குறோம். ப்ராமிசரி நோட்டை என்ன பண்ண மாட்டோம், பியரருக்கு கொடுக்க மாட்டோம். அடுத்து அக்செப்டன்ஸ். டைம் பில் மஸ்ட் பி அக்செப்டட் பை தி ட்ராயி. இங்கே அக்செப்டன்ஸ் உண்டு, இங்கே நோ அக்செப்டன்ஸ் நெசசரி. number of acceptance no acceptance is necessary. Cases of promissory note then made of debtors இங்கே உண்டு. அடுத்தது நம்பர் ஆஃப் செட். எத்தனை செட் இருக்கும், ஃபாரின் பில்ஸு ட்ரான் த செட் ஆஃப் 3. இங்கே 3 செட் இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாட் எ ட்ரான் ஸோ கிடையாது. அடுத்தது கண்டிஷ்னலிசிஸ் பார்க்கும்போது பில் மே பி அக்செப்டட் கண்டிஷ்னலி. இங்கே பில்லு பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டிஷ்னலாக பில்லு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே அக்செப்ட் பண்ண வேண்டியது இல்லை, நிபந்தனைகள் இல்லைன்ட்டாங்க. நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் பில்லில் பொறுத்த வரைக்கும் டிசைன் ஆஃப் தி நோட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் நோட்டீஸ் டிசைனர் நெசசரி இன் கேஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட். நிறைய டிசைனர்ஸ் கொடுக்கலாம், என்ன ஆனாலும் ரெண்டுத்துலையுமே என்ன உண்டுனா நோட்டீஸு டிசைனர் உண்டு. தீஸ் ஆர் த பில் அண்டு ப்ராமிசரி நோட் ஆஃப் டிஃபரன்ஸ்.